வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போறோங்க. ஸ்வீட் காரம். நமக்கு அவசரமா யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்மளால போய் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த ரெண்டு ரெசிபியுமே வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் மைதா மாவு, அரை டம்ளர் ஜீனி, கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு நெய், இது முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் மைதா மாவு போட்டிருக்கேங்க. அது கூட ஜீனியை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க போகிறோம். இதை இப்போ தோசை மாவு பதத்தில் கரைச்சிருக்கோங்க. அது கூட பவுடர் பண்ண ஏலக்காயை போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன். ஒரு சின்ன கரண்டி எடுத்து நல்லா ஒரு சின்னதாக நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு எடுத்து அப்படியே ரெண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றி வர கொஞ்சம் நெய் விடுறேன். நெய் வேண்டாங்கிறவங்க நம்ம ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக வரும். ஒரு சைடு வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார போண்டா. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலை மாவு, வீட்டில் இருக்க இட்லி மாவில் ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்குன சின்ன வெங்காயம், மிளகாய் வச்சுருக்கேன். இது தேவையான அளவு உப்பு, இது ஒரு பிஞ்சு சோடா உப்பு, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். தோசை மாவில் கடலை மாவு எடுத்து போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்ச சோடா உப்பு ஒரு பிஞ்சு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு கரெக்டாக போயிடும். நமக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்காது. ஒரு வேலை பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சிருக்கேன். வாழையில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம சின்ன கரண்டியில எடுத்து ஊற்றணும். உருண்டை உருண்டையா நல்லா பந்து மாதிரி எலும்பி வருது பாருங்க. நல்லா பொன் நிறமா நல்லா செவக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு 2 டிஷ் பண்ணிருக்கோம். ஒன்னு இனிப்பு தோசை, இன்னொன்னு போண்டா. இது நல்ல கெட்டியான தேங்காய் சட்னியோட, கொத்தமல்லி சட்னியோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.